அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டித்து முத்தையாபுரம் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தாயக மக்கள் கட்சி முன்னெடுத்து நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர் அகமது அவர்களே மற்றும் இதை துவக்கி வைத்த சகோதரர் மொய்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் செயலாளர் சையது மரைக்காயர் முகமது அவர்களே, இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைப்பதில் முன்னிலை வைக்கக்கூடிய சே இப்ராஹிம் தென்மண்டல செயலாளர் தாயக மக்கள் கட்சி, மேலும் இக்கண்டன உரையை நிகழ்த்த வந்திருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் HM அகமது இக்பால் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி அவர்களே, மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் தாளமுத்து செல்வா அவர்களே, புரட்சி இளைஞர் முன்னணி மாவட்ட செயலாளர் சுஜித் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் யூசுப் அவர்களே மற்றும் மொய்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளர் SA மஜீத் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் அவர்களே மற்றும் தமிழர் விடியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சேமா சந்தன்ராஜ் அவர்களே, இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற காத்திருக்கும் M ஹசன் மாவட்ட செயலாளர் மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சையத் அலி அவர்களே மற்றும் இக்கூட்டத்திற்கு எழுச்சியுரை கருத்துரை நிகழ்த்த காத்திருக்கும் தமிழ்ச்செல்வன் தாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அவர்களே மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மல்லர் பேராயம் தமிழ்மாறன் அவர்களே, இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிர்வாகிகள்